இளைய தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய தாவேகா கட்சியின் சார்பாக ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் இந்த மாணவர்கள் 10வது 12வது படித்து வெற்றி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமா ஒரு வருடமும் அவர்களை அழைத்து ஒரு ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகையும் மேலும் பரிசும் பாராட்டும் கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு. வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கல்விக்காக யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க அரசியல்வாதியோ இல்ல நடிகரோ இல்ல சாதாரண மனிதரோ யாரா இருந்தாலும் கல்விக்கு முக்கியத்துவம் தரவங்க நம்ம இருகரம் கூப்பி வரவேற்கணும். தளபதி விஜய் இது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சினிமா நடிகர் காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் அஜித் சாரும் பண்றது சிலது வெளில தெரியும், பலது வெளில தெரியாது. இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர்கள். ஒரு மக்கள் இது இல்லாம மக்களுடைய ஒரு அன்பு இல்லாம எதையுமே ஜெயிக்க முடியாது. சோ அந்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை அவர் பண்றதால என்ன ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்க, இவர் இந்த பரிசு வாங்கணும்னே சொல்லிட்டு இன்னும் ஊக்கம் எடுத்து படிக்கிறதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தளபதி கையால் நம்ம போய் பரிசு வாங்க மாட்டோமான்னு சொல்லிட்டு பல பேர் இயங்குறதும் உண்டு. அந்த வகையில கொஞ்சம் ஒரு ஊக்கமா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை அவர் தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும்ன்றது எங்களை மாதிரி ஆளுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, இப்போ இந்த மாதிரி பண்ற இது 2-3 விஷயமா சொல்றாரு. இப்போ அவங்க 10வது 12வது படிக்கிறாங்கன்னா அவங்க எப்படி வயசு ஒரு 16ல இருந்து 18 வயசு வரைக்கும் அவங்க இன்னொரு அடுத்த வருஷம் 10 வருஷத்துல அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா ஓட் போடுற ஏஜ் அவங்களுக்கு வந்துடும். அப்ப அவங்க இந்த மாதிரி ஓட் போடுற ஏஜ் வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், கண்டிப்பா விஜய் சார் கையால அவங்க பரிசு வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவரை பத்தி அவர் சொல்றதை கண்டிப்பா அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லும் போது காசு வாங்காம ஓட்டு போடுங்க அப்படின்றத அவர் தொடர்ந்து சொல்றாரு. நீங்க ஓட்டு போடுறதுனால உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த பசங்க சொல்றதை ஒரு அம்மா அப்பா கேட்டுதான் நான் இப்ப பல அம்மா அப்பா சொல்றது பசங்க கேட்கறது இல்லை. ஆனா எல்லா பசங்க சொல்றது அம்மா அப்பா முடிஞ்ச அளவுக்கு கேட்பாங்க. இது இயற்கை நியதி. இது மனிதத்திலேயே என்ன பாருன்னா இப்ப அப்பா அப்பா சொல்றது ஜென்ரலா பசங்க கேட்கறது. ஆனா பசங்க சொல்றது அம்மா அப்பா கண்டிப்பா கேட்பாங்க. அந்த வகையில இவரு பசங்க முதல்ல சரி பண்ண நினைக்கிறார், இளைஞர்ல சரி பண்ண நினைக்கிறார், சிறியர்ல முதல்ல சரி பண்ண நினைக்கிறார். இந்த மாதிரி கலாச்சாரத்துல வெளியில வர வைக்க ட்ரை பண்றாரு. அப்போ அந்த மாதிரி அவர் சில விஷயங்கள் அவங்க மாணவர்கள் சொல்றாரு. அது உண்மையா நம்ம வரவேற்கக்கூடிய விஷயம். காசு வாங்காதீங்க, அது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி இது 2வது டைம் 3 டைம் அந்த மாதிரி சொல்றாரு. உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நல்லா படிங்க, வெறும் நம்மளுடைய நீட்டை மட்டும் நீங்க நம்பி உட்காந்துருக்காதீங்க, மற்றதும் படிங்க, பறந்து விரிந்தோളം எல்லாத்தையும் படிங்கன்னு சொல்றாரு. பாராட்டப்பட வேண்டிய விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இதுல கல்வி சம்பந்தப்பட்ட அவர் பேசின பேச்சு. பட் இதுல அரசியல் பேச்சு இருக்கணும் இல்லையா, அதுதானே மெயின். நம்ம இது எல்லாருமே சொல்றதுதான். பட் இருந்தாலும் மாணவர்கள் சொல்லிட்டாரு. பட் அவர் அரசியல் கட்சி இல்லாம அவர் ஒன்றும் முடிக்க மாட்டாரு. ஏன்னா இப்ப அரசியல்வாதி ஆயிட்டாரு, அவரு பக்கா அரசியல்வாதி ஆயிட்டாரு. அவர் பேசுற பேச்சுல என்ன பண்றாரு, டபால் என்ன பண்றாரு, அந்த இடத்துல பெரியார் மறுபடியும் உள்ள வச்சுட்டாரு. என்ன பெரியார் வச்சுட்டாருன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நடந்த ஒரு எக்ஸாம் என்ன பண்றாங்க, இவர் பேரை பெரியார் நாயர் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை போட்டிருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் ஜாதியை மென்ஷன் பண்றாங்க. பிஜேபி ஆட்சி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மென்ஷன் பண்றாங்க. சோ நம்ம இன்னும் ஜாதி மதத்தை வச்சு அரசியல் நடத்துற கும்பல் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கொள்கை எதிரியான பிஜேபி என்ன பண்றாரு, எதிர்க்கிறாரு. பிஜேபி எதிர்த்து அவங்களதான் மெயினா எதிர்க்கிறாரு. அப்போ இவர் இந்த வாட்டி என்ன பண்ண தேவையில்லாத திமுக வம்பளை இழுக்கல. திமுக வம்பளை இழுக்காம என்ன பண்றாரு, வெறும் பிஜேபி மட்டும் இந்த மாதிரி ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்ற பேர் போட்டுன்னு சொல்லி எதிர்க்கிறாரு. இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஏற்கனவே ஈவேராவுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு நாம் தமிழர் சீமான் அவர்கள் பெரியார் தந்தை பெரியாருக்கு எதிராக ஈவே ராமசாமி அவர் சொல்லப்படும் தந்தை பெரியாருக்கு எதிராக நம்ம ஆல்ரெடி சீமான் சார் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் வேணும்ட்டே இது பண்றாரா இல்ல அவரை விருப்பத்தை பண்றாரா என்னன்றது தெரியல. பட் ஆனா இவர் திராவிட கொள்கையை ஃபாலோ பண்றதால நம்முடைய பெரியார் கொள்கையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார் இவரு. சோ அவருடைய ஐடியலுக்கு இந்த மாதிரி ஏற்படும் போது அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. அது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த இடத்துல பார்க்கப்படுது. பிஜேபி இன்னும் கடுமையா அவர் எதிர்க்கிறாரு. மற்ற கட்சியில ரொம்ப சாஃப்டா எதிர்க்கிறாரு. நடுவில் வேற எந்த கட்சியும் பத்தி பேசாம திமுக இவரு பிஜேபி 3 பேருக்குமே ஒரு சர்க்கிள் செட் பண்றாரு. செட் பண்ணி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு புது முயற்சி பண்றாரு. இவருமே பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த அஃபென்ஸா எல்லாம் இவர் ஆடுறது இல்லை, ரொம்ப டிஃபென்ஸா ஆடுறாரு. ரொம்ப 4 வார்த்தை எல்லாம் பேச வேண்டியது. அரசியல் ரொம்ப பேசணும் ஒரு கொள்கை இருக்கு, இவர் ரொம்ப பேச மாட்டாரு. பேசாம இவர் ஏதோ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெறுமா இல்லைன்னா அவர் ரசிகர்கள் ரொம்ப ஜாஸ்தி நம்ம எல்லாம் மறுக்கிறது எல்லாம் கிடையாது. அதிகமான ரசிகர்களை கொண்டவர் அவரு. அஜித் சாரும் விஜய் சாரும் என்ன சொன்னாலுமே மோரார்ல சீக்குவலா ரசிகர்களை கொண்டவங்க. படம் எவ்வளவு படம் வருதுன்றது ரசிகர் பலம் எல்லாருக்குமே ரொம்ப ஈவனா இருக்கு. ரசிகர் எல்லாருமே ஈவனா இருக்கு. அதனால விஜய் சார் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய ரசிகர்கள் எப்படி அவர் யூஸ் பண்ண போறாரு, அமைதியா பேசி எப்படி யூஸ் பண்ணி மற்றவர் ஒண்ணு சேர்த்து
இந்த கட்சியை வெல்ல வைக்க போறார் அப்படின்றது வந்து நம்ம பார்க்க தான் தெரியும். பட் எனிவே இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா நடத்தின தாவேகா தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள்.